2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 2 சாமுவேல் 13வது அதிகாரத்திலே 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? அம்னோனுக்கு தாவீதினுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தார். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதனாலே இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றார். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கள். இந்த அம்னோனை குறித்து நமக்கு தெரியாதது எதுவும் இல்லை. இந்த அம்னோன் ஒரு பெரிய பாவத்துக்குள்ளாக இருக்கிறான். ஆனா அந்த பாவம் ஒரு கொடுமையான பாவம். இது நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா அவனுடைய மனசாட்சி தொட்டுட்டே இருக்குது. நீ ரொம்ப தப்பு பண்ற, நீ வேற யாராவது மேல ஆசை வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உன் சொந்த சகோதரி மேல நீ ஆசை வைக்கலாமாடா அப்படின்னு அவனுடைய மனசாட்சி வாதிக்கிறதுனால அவன் சரீரம் மெலிஞ்சு போற அளவுக்கு அவனுக்கு குற்ற உணர்வு இருக்குது. ஸோ இந்த அம்னோனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவன் கெட்டவன் எல்லாம் கிடையாது. இல்லை ஆசை வச்சுட்டோம், போன உடனே அவள் கையை பிடிச்சி இழுத்து, இல்லைன்னா அவளை யாருக்குமே தெரியாம தப்பு பண்ணி அப்படியெல்லாம் இல்லை. அவங்க நினைச்சா பண்ணியிருக்கலாம். அவனுக்கு இந்த ராஜகுமாரனுக்கு கீழேயே நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. இவங்க யாருக்குமே தெரியாம அப்படி போய் பண்றதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனா அவன் நல்லவன், மனசாட்சியின்படி அவன் நல்லவன். அவனுடைய மனசாட்சி பாதிக்குது, இல்லை வேண்டாம் நீ செய்யாத. ஆனா அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான். வேதம் சொல்கிறது அவன் மகா தந்திரவாதி. என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, நீ நாளுக்கு நாள் மெலிஞ்சு போறியே, என்னப்பா காரணம்? இந்த அம்னோன் தன்னுடைய ஃப்ரெண்டு சொல்றதை கேட்டு அவ்வளோ பெரிய தவறை செய்து தன்னுடைய உயிரையே அவன் பறிகொடுக்க வேண்டிய சூழ்நிலை எதனால வந்துச்சு அப்படின்னா, தனக்கு உள்ளே இருக்கிற பலவீனத்தை அவன் சொன்னதாங்க காரணம். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒன்று நீங்கள் மிக கவனமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் இருக்கிற மனுஷங்க எப்ப நம்மளை கைக்குள்ள போடுவாங்கன்னா, எப்ப மனுஷனுடைய கையில நம்ம சிக்குவோம் அப்படின்னா, உங்களுடைய பலவீனத்தை குறித்து மனிதர்கள் அறிவார்களே, ஆனால் பலவீனத்தை வச்சுதான் நிறைய பேர் நம்மளை கைக்குள்ள போடுவாங்க. அதனால தான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்க பலவீனத்தை மனுஷங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பலவீனத்தை யார்கிட்ட சொல்லணும்? நீங்க தேவனிடத்தில். அவர் உங்களை விசாரிக்கிறவன் ஆரம்படியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்திருங்க. நான் சொல்றேன், உங்க பலத்தை குறிச்சும் நீங்க சொல்ல வேண்டாம், உங்க பலவீனத்தை குறிச்சும் சொல்ல வேண்டாம். 3வது நபரிடத்துல உங்க பலவீனத்தை குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுகிற மனுஷங்கள்ட்ட நான் நம்புறேன், நீங்க உங்களுடைய பலவீனத்தை சொல்லுவீர்களே ஆனால் உங்களை வேற எதுலையுமே அட்டாக் பண்ண மாட்டாங்க. உங்க பலவீனம் என்னன்றதை பார்த்து அதன் மூலமாய்த்தான் கைக்குள்ள போடுவதற்கு முடிவெடுப்பார்கள். பணம் குறைவா, பணம் இல்லையா? நிறைய பேர் கைக்குள்ள போடுறவங்க என்ன கொடுப்பாங்க தெரியுமா? பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணுவாங்க. அன்பு இல்லையா? அன்பை கொடுத்து கரெக்ட் பண்ணுவாங்க. அதான் பொதுவாக இன்னைக்கு பாருங்களேன், ஒரு லேண்ட் ஒன்று வாங்க போறாங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த லேண்டு வாங்குறவங்க ஒரு வார்த்தை கேட்பாங்க. அவங்க ரொம்ப அவசரமா இருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு பெரிய தேவை இருக்குதா? அவங்களுக்கு அவசரமா ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குதா? அவசரம் அப்படின்னா அடிச்சு பேசலாம் பிரதர். அவசரம் அப்படின்னா அப்போ இன்னைக்கு இருக்கிற உலகமே, நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அதுல உங்களை குறைச்சு அதற்கு பிறகு மேல வரணும்னு தான் இந்த உலகம் பார்க்குது. அப்போ நீ நிறைய வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ரொம்ப கேர்ஃபுல்லா கேட்கணும். உன் ஃப்ரெண்டு தான்ப்பா, உன் ஃப்ரெண்டு தான், உன் ஃப்ரெண்டுக்கு எதுவுமே நீ மறைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் நம்புறேன், ஃப்ரெண்டுக்கு மறைக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த அம்னோனுக்கு மட்டும், இந்த அம்னோனுடைய இந்த ஃப்ரெண்ட்ட மட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா என்னமோ உடம்பு அப்படி இருக்குது, நான் சரியாயிருவேன் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய நண்பனிடத்துல தன்னுடைய பலவீனத்தை குறித்து அவன் சொல்லாமல் இருந்திருந்தா அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையும் அவன் கொடுத்துருக்க மாட்டான். அந்த ஆலோசனையை இவன் கேட்டு பாவத்திலையும் விழுந்திருக்க மாட்டான். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், மிக தேவையான ஒன்று, மனிதர்கள் அவர்களுடைய கைகளிலே நம்மை விழ வைக்கிறதற்கு அவங்க பயன்படுத்துகிற முதல் ஆயுதம் என்ன அப்படின்னா, உங்களுடைய தோல்விகள், உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய வீக்னஸை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, காமிச்சிடவே கூடாது. அதான்
தன்னுடைய திருமணமாகி 2வது வருஷத்திலேயே கணவனாரை இழந்த ஒரு பாஸ்டர் அம்மாவை சந்தித்தேன். அந்த பாஸ்டர் அம்மாவிடத்தில் அவங்களுடைய சாட்சிகளை எல்லாம் அவங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய திருச்சபையை கட்டியிருக்கிறாங்க. ஒரே ஒரு பொண்ணு அவங்களுக்கு. அப்போது அவங்க அந்த சாட்சியை சொல்லும்போது ரொம்ப வித்தியாசமாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. திருமணம் முடிஞ்சு அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது திருப்பூரில் தான் ஃபஸ்ட்டு ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. திருப்பூரில் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவன் இளம் விதவை, அவங்களுக்கு 24 வயசு தான் ஆச்சு. அந்த 24 வயசில் ஒரு நபர் அவருடைய வீட்டில் வந்து அவருடைய வீட்டுடைய வாசலில் வந்து சர்ச்சுக்கு வரத ஒருத்தர் கேட்பாங்களாமா, நீங்கள் எப்படி தான் சமாளிக்கிறீங்களோ தெரில, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்கட்டுமா, ஏதாவது பொருள் கொடுக்கட்டுமா. இது 3-4 டைம் கேட்டுகிட்டே இருந்தாங்களாமா. 4ஆவது டைம் பாஸ்டம்மா சொல்லிட்டாங்களாமா, வீட்டை விட்டு வெளியே போ. எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்த? எனக்கு பணம் தேவைன்னு சொன்னேன் அவன்கிட்ட, எனக்கு பாதுகாப்புக்கு ஆள் வேணும்னு சொன்னேன் நான். ஏதாவது சொன்னா இல்லைல்ல, அப்புறம் ஏன் வந்து கேட்குறேன் வெளியே போ அப்படின்னு அவாய்ட் பண்ணி அவங்க இன்றைக்கும் பெரிய ஊழியத்தை செய்கிறாங்க. அப்போ உங்களுடைய ஆனால் பலவீனம் இல்லாமலாம் இருக்காது. இளம் விதவை, சரீரத்தில் எல்லாருக்கும் எல்லா டெம்டேஷன்ஸும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் என்னன்னா இல்லை 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 இல்லை, அது என் கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். என் பலவீனத்தை கர்த்தர் சமூகத்தில் வச்சு எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பான்னு கர்த்தரிடத்துல கேட்டீங்கன்னா ஆண்டவர் அந்த பலவீனத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். ஆனா அந்த பலவீனத்துக்கு, அந்த குறைவுக்கு ஒரு மனுஷனிடத்துல போய் நின்னீங்கன்னா அந்த நேரத்தில் உங்க தேவையை பூர்த்தி செய்வான். ஆனா அதற்கு பிறகு அவன் கையில நீங்க அடிமையாயிட்டீங்கன்னு அர்த்தம். இது வெறும் மாம்ச பிரகாரமாய் மட்டும் இல்ல, பணத்துக்காக கூட சொல்றேன். பணத்துக்காக கூட சொல்றேன். 1.5 கோடி மதிப்புள்ள சொத்து வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தருடைய கையில அவசரத்திற்காக ஒரு 10 லட்சம் ரூபாவுக்கு அந்த பத்திரத்தை கொண்டு போய் வைத்து அந்த மனுஷன் அப்படியே இவங்க கஷ்டப்பட்டு இருக்கிற டைம்ல அந்த பத்திரத்தை மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இப்போ அந்த கடன் எல்லாம் பக்காவா நான் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை கொடுத்து இன்றைக்கு 1.5 கோடி மதிப்புள்ள சொத்து அவருடைய பேருக்கு கரையமே ஆகிப்போச்சு. இவங்க அப்படியே தத்தளிச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போ மனுஷன் ரொம்ப கொடுமையானவன். எதை பயன்படுத்துவாங்க அப்படின்னா நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்துவாங்க. நீங்க இப்ப இந்த மாலுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி முடிச்ச உடனே, சார் நீங்க 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க சார், உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுக்குறோம், அடுத்த டீம் நீங்க வரும்போது நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபீஸ் லெஸ் ஆயிடும். உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு டோக்கன் கொடுத்துறோம். அந்த கிஃப்ட், அதுக்கு பேர் என்ன, ஆமாம் கிஃப்ட் பேக் மாதிரி, அது ஒரு 500 ரூபா கார்டு. நான் சொல்கிறேன், நீங்கள் இதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு ஒரு டைம் தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா இருக்கும். ஆனால் இந்த கார்டு கையில் வந்துச்சோ இல்லையோ வருஷத்துக்கு 10 டைமாவது பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ண போனாலும் அவன் உங்கள் கையில் கிஃப்ட் கார்டு கொடுக்காம, நீங்கள் உங்களுக்கு சட்டை வாங்குறதுக்கு தேவை இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு சாரி வாங்குறதுக்கு தேவையோ இருக்கோ இல்லையோ, ஆனால் எதுக்காக கடைவாசலுக்கு முன்னாடி போய் நிற்பீங்க தெரியுமா? 500 ரூபா வீணா போகுதே, 400 ரூபா வீணா போகுதுங்க, ஏங்க இன்னும் 2 நாள் தாங்க இருக்கு, 1000 ரூபா டோக்கன், அது ஒன்றும் இல்லாமல் போகும். அந்த உலகத்தான் நம்முடைய பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இவங்களுக்கு ஃப்ரீயா காமிச்சாதான் இவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள வருவாங்கன்னு தெரிஞ்சுட்டு நிறைய பேருடைய ஆசீர்வாதத்தை, நிறைய பேருடைய வாழ்க்கையை நஷ்டத்திற்கு கொண்டு போன எத்தனையோ பிசினஸ் இருக்குது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் எல்லாம் யாராவது ஒருத்தர் டோக்கன் கொடுத்தான் அப்படின்னா பார்த்துட்டு அங்கேயே கிழிச்சு, இல்லைன்னா வேணாம் சாமி நான் வாங்கினதற்கு காசை வாங்கிக்கோ, எனக்கு ரிடக்ஷனும் வேணாம் கூப்பனும் வேணாம் அப்படின்னு வர்றதுதான் நல்லது. என்ன ஆமேனே வர மாட்டேங்குது, ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்தி மனுஷன் அவனுடைய கைக்குள்ள விழுறதற்கு நம்ம ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அதற்காக அவமானங்கள் நிந்தைகள் வந்தாலும் பரவாயில்ல, நான் தாங்கிக்கிறேன் ஆண்டவரே, என் பலவீனத்தை யாரும் என்ன பண்ண மாட்டேன்னா. சத்தமா சொல்லுங்க, உங்க பலவீனம் பாஸ்டருக்கு சொல்லணுமா? பாஸ்டருக்கு சொல்ல வேண்டாம். உங்க பலவீனம் உங்க பாஸ்டருக்கு தெரிஞ்சு உங்க பாஸ்டர் ஒன்றும் பண்ண போறது சொல்லுங்க. நான் ஏசுநாதரா, உங்க பலவீனத்தை தெரிஞ்ச உடனே ஐயோ சிஸ்டர் அப்படி உங்களுக்குள்ள இருக்குதா, இயேசுவி நாமத்தில் அதை எடுத்து வெளியே போடுறேன் அப்படின்றது இருக்கு. உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். நீங்க அதை விழா வாரியா சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஷார்ட்டா அப்படி சொன்னா கூட உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க.
நான் அதை சிலதை நான் சொல்ல முடியாமல் இருக்கேன். ஏன்னா அவ்வளோ கிறிஸ்தவ லைன்லேயே ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த மாதிரி தங்களுடைய பலவீனத்தை நம்பி அவங்கள்ட்ட சொல்லி அந்த பலவீனத்தை வச்சு அவங்கள கைக்குள்ள வச்சு ஆட்டி படைக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வெளியே வர முடியாம, வெளியே சொல்லவும் முடியாம தவிக்கிற குடும்பம் எத்தனை இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருமே மாட்டிடக்கூடாது. அப்ப மனிதர்கள் நம்மளை சிக்க வைக்கிறதற்கு, கைக்குள்ள விழ வைக்கிறதற்கு அவங்க எடுக்கிற முதல் ஆயுதம் என்ன அப்படின்னா, நம்முடைய பலவீனத்தை என்ன பண்ணுவாங்க? தெரிஞ்சுக்குவாங்க. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். இவனால இந்த பணத்தை கட்ட முடியாது, இவங்களை இந்த விஷயத்துல சிக்க வைக்கலாம். இல்லவே இல்லை. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு.